வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இனிமேல் நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீட்டோடைய ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்படி பல்வேறு சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். நீட்டோடைய சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எப்படி நம்மளுடைய டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் நம்மளுக்கு நீட் ரொம்ப கஷ்டம், சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு நம்மளால் படிக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பீங்க, நீட் சிலபஸே பார்த்துருக்க மாட்டீங்க. முதல்ல நீட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நீட் சிலபஸில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதாவது மோர் தென் 95% நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸ் தான். சரிங்களா? நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸை நம்ம கரெக்டாக பார்த்து அதை படித்து அதில் இருக்கிற எந்த கான்செப்டை வச்சு நம்ம கொஸ்டின்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். நம்ம நீட்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய சேனல் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டாபிக் வைஸ் கான்செப்ட் வைஸ் ஃபிசிக்ஸில் கான்செப்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அதை பண்ண போகிறோம். அப்புறம் உங்களுக்கு டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பித்து அந்த டெலகிராம் குரூப் மூலமாக கொஸ்டின்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் போட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு டெலகிராம் குரூப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நீட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் டிஎன் டெக்ஸ்ட் புக். நம்ம தமிழ்நாடு புக்கில் இருக்கிற புக்லேயே எந்தெந்த யூனிட் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குது, நீட் சிலபஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் 11 பார்ப்போம். கிளாஸ் 12 கிளாஸ் 12th அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நீட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 11th இருக்கிற டாப்பிக்கும் 12th இருக்கிற டாபிக் தான் நம்மளுக்கு மேஜர் டாபிக்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபஸ்ட் யூனிட் தான் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். சரிங்களா? அது ஈஸியான டாபிக்ஸும் கூட. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. அதில் நாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உள்ள சப் டாபிக்ஸ். அந்த சப் டாபிக்ஸ் நம்ம டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த சாப்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இந்த மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து கினமேட்டிக்ஸ் யூனிட் 2 பார்த்திங்கன்னா அதுவும் எந்தெந்த சாப்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு இதில் பார்த்திங்கன்னா 1 கொஸ்டின்ஸ் ஆர் 2 கொஸ்டின்ஸ் இதுலேயே கேட்குறாங்க கினமேட்டிக்ஸ். சரிங்களா? அதில் வெக்டர்ஸ் வரும், ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட்டு, அப்புறம் எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன் அண்டு இன்டகிரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் இந்த கான்செப்டில் வரும். சரிங்களா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் இதில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன். இது ஒரு முக்கியமான டாபிக். லாஸ் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இந்த புக்கில் நம்ம தேர்ட் லெசன் வரும். 11th தேர்ட் லெசனில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்டன்ஸ் லா இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. நியூட்டன்ஸ் லா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதுக்கு தனி வீடியோஸ் போகிறோம். இது மொத்த டாபிக் போடுறோம். எக்ஸப்ட் பண்ணுற டாபிக்ஸ் இந்த 2023 நீட்டில் எந்தெந்த டாப்பிக்கில் மெயின் டாபிக் நம்மன்றது தான் தனி வீடியோவை பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் அண்ட் எனர்ஜி அண்டு பவர். இது யூனிட் 4. நம்ம 11th புக்லேயும் பார்த்திங்கன்னா யூனிட் 4 தான் 4.1 அதான் வந்திருக்கு பாருங்கள். கைனடிக் எனர்ஜி, பவர், அப்புறம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இது எல்லாமே இருக்கும். அடுத்து மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடி. இதுவும் 5th லெசன் முடிச்சு. சென்டர் ஆஃப் மாஸ்லாம் இதில் முக்கியமான டாபிக். அப்புறம் டார்க், ஆங்குலர் மூமெண்டம், ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் இது முக்கியமான டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டுக்கு. கிராவிடேஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கெப்லர்ஸ்லாம் கேட்கலாம். அப்புறம் எஸ்கேப் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் சேட்டிலைட்டு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். சரிங்களா? யூனிட் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மெட்டர். இது முக்கியமான டாபிக், ரொம்ப முக்கியமான. இதில் 2 or 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மெட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 or 3 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஹூக்ஸ் லா இம்பார்ட்டண்ட், எலாஸ்டிக் எனர்ஜி, ஸ்டோக்ஸ் லா, டெர்மினல் வெலாசிட்டி, ரெனால்ட்ஸ் நம்பர் கேட்குறாங்க, ஸ்ட்ரீம் லைன் கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு டாபிக் நம்மளுக்கு முக்கியமானது தான். இதில் 7th லெசன் கொஞ்சம் பெரிய டாபிக். நாம் எடுத்து படிச்சுன்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணலாம். நீட்டை பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நாம் முக்கியமான டாபிக் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா நம்ம மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 7th யூனிட் நீட்டில் பார்த்தீங்கன்னா 7th லெசன் 8th லெசனும் சேர்ந்து நம்மளுக்கு நீட் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீஃபன்ஸ்லாம் நம்மளுக்கு 8th லெசனில் வரும். 11th நம்ம டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் இங்கே 7th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்லாம் நம்ம பார்க்கலாம் விளக்கமாக. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பிஹேவியர் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் அண்ட் கைனடிக் தியரி 1 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷம் கம்பல்சரி வருது. அடுத்து ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கம்பல்சரி 2 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டாபிக் இருக்குன்னா 127 டாபிக்ஸ் இருக்குது. சரிங்களா? 127
டாபிக்ஸ் வந்து சப் டாபிக்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 8 டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போனால் கான்செப்ட் வைஸு சிலபஸ் வைஸு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் வந்து கான்செப்ட்டு, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பித்து அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்னும் நம்மளுக்கு May 7th வந்து நீட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? May 7th நீட் எக்ஸாமுக்குள்ளே நான் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம வந்து நீட்டை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் நீட்டுக்குன்னு தனியாக படித்தாலும் நம்ம +2 புக்ஸை படிச்சிக்கினே வாங்க. +2 புக்ஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணவே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரே அட்டம்ப்ட்லேயே வந்து நீட் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு ஐடியா வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒவ்வொரு வீடியோஸில் வந்து கொடுத்துனே வரும். சரிங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தரோம் உங்களுக்கு. அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.